ஹாய் ஹலோ பீப்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் டு ஓவில் கேஓ மை ஸ்டோரி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள் போயிடலாம். இப்போது ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம மையும் அண்டு அவனுடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அதாவது கியூ அப்புறம் வந்து நம்ம ஷானாய், இவங்க 3 பேருமே வந்து இவங்க 4 பேருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. யூஸ்வலாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போக மாட்டாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்க திடீர்னு வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம கேவோ வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட்ரஸாக. அண்ட் சம் டிஷ்ஷஸ் பண்ணுற ஒரு குக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டில் கேவோ வந்து மை வருவான் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து ஒர்க் பண்ணலை. ஆக்சுவலி வந்து அவன், நான் சொன்னல ஸ்டார்டிங்கில், அவன் வந்து மை வந்து சரியான ஃபுடி அப்படிங்கிறதுனால நிறையா டிஷ்ஷஸ் வந்து அவன் கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து அவன் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நிறையா ப்ளேஸஸில் அவன் வந்து ஒர்க் பண்ணுவான். இந்த பிளேஸ்ன்னு கிடையாது, இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டல்னு கிடையாது. அவன் நிறைய ஹோட்டலில் வந்து அங்கே உள்ள நியூ டிஷ்ஷஸ் எதெல்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கங்கே பையன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கேஓ வந்து வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ட்ரன்ஸில் வரும்போதே நம்ம கேஓ வந்து பார்த்துருப்பாங்க. யாரை? நம்ம மையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரதை கேஓ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பாங்க. கேஓக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு தெரில. அவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கு வரான், நம்ம சமைச்சதை வந்து ஃபைனலி சாப்பிட போகிறான் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்திருக்கு. ஸோ வந்து அங்கே ஒரு வெயிட்ரஸ் போயிட்டு, இவங்க வந்து குக் தான், வெயிட்ரஸாகவும் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் வந்து அந்த டேபிளுக்கு வந்து நம்ம கேஓ வந்து போகல, வேறு ஒரு பர்சன் வந்து அங்கே வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மைது சரியான ஃபுட்டியாச்சா, வழக்கம் போல் அவன் நிறையா ஆர்டர் பண்ண, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம கேஓக்கு தான் வந்து போதும். கேஓக்கு போனோடனே கேஓ வந்து அவன் செய்கிற டிஷ்ஷஸில் என்னெல்லாம் மை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் ஒரு 2-3 டிஷ்ஷஸ் கேஓ செய்கிற டிஷ்ஷஸாக வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. கேஓக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அந்த டிஷ்ஷஸ் மட்டும் கேஓ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மைக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பையன் வந்து மைக்காக அந்த ஃபுட்டை வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. கேஓ ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஷைடிஸ் மாதிரி, ஸோ அப்பப்போ செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த சைடு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு வெயிட்ரஸ் போயிட்டு அங்கே போய் வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. மைக்கு அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு, ஒரு ஃபுட் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்ட்டு, அந்த மாதிரி அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து மைக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது அந்த ஃபுட்டு. மற்றவங்களுக்கு அப்படி தெரியல. ஏன்னா மற்றவங்க வந்து நார்மலாக சாப்பிட்றாங்க. மை ரொம்ப ஃபுட்டி அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வந்து எடுத்துகிட்டு வந்த பிளேட் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஃபுல் பிளேட் கண்டிப்பாக சாப்பிட போகிறது கிடையாது. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைனா அதில் ஹாஃப் சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்காம அந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவன் ஃபுல்லத்தையும் வந்து சாப்பிட்றான். இதனால் வந்து நம்ம யூவும் மையும் கூட சண்டை போடுறாங்க. யூ வந்து, ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்னா தீனி பண்ணுறமா இருக்க, எல்லாத்துக்கும் சேர்த்து தானே ஆர்டர் பண்ணணும், நீ மட்டும் இப்படி சாப்பிட்றியடா அப்படின்னு சொல்லிட்டு யூ திட்ட, மை அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிருக்கல, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சாப்பிட்றாங்க. வழக்கம் போல் நம்ம ஷானாய் வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸுமே அங்கே வருது. அப்போது மெய் எழுந்திரிச்சு, ஓகே நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போகிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரக்குள்ளே ஆப்போசிட்டில் எதிர்ச்சியாக நம்ம கேஓவை பார்க்குறாங்க. கேஓவை பார்க்கவும் மெய் வந்து கேஓ கிட்டே போய் பேசுகிறாங்க. ஹே, நீ தானே அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற மங்கி அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது அப்படிங்கிற மாதிரி கேஓ பார்க்குறாங்க. சாரி, நீங்கள் தானே அங்கே காலேஜில் கேன்டீனில் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, கேஓவுமே வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டஸ்ட் டோனில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கேஓடைய இதே அதான், யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஸோ அவனுக்கு சிரிக்க தெரியாது, ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். அவன் பேசுகிறது கூட கோல்டாக தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கேஓக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மை அவன்கிட்ட போய் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. மை வந்து கேஓ கிட்டே போயிட்டு, நான் ஆல்ரெடி யோசித்தேன் அங்கே உள்ள டிஷ்ஷை சாப்பிடும்போது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சும்மா லைட்டாக கடலை வறுக்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தோணியிருக்காது. ஏன்னா ரெஸ்டாரண்ட் அங்கே இப்போ சாப்பிட்ற ஃபுட் வேறு, அங்கே சாப்பிட்டது அது வந்து காலேஜில் சாப்பிட்ருக்காங்களே யூனிவர்சிட்டியில், அது வந்து நம்ம கேவும் சமைச்சிருக்க மாட்டாங்க.
அவன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் கேவ சமைச்சிருக்க மாட்டாங்க. இவன் சும்மா பேச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம கேவோ கிட்ட வந்து போயிட்டு கடையில் வளர்க்குறாங்க. கேவோக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அவன் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு. கேவோ வந்து உடனே வந்து அவன் வந்து ஒரு 2 3 டிஷ்ஷஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு, இது மட்டும் தான் நான் சமைப்பேன், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கேவோ மெய்கிட்ட சொல்ல, மெய் வந்து அப்படியே உன்னுடைய நம்பர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேவுக்கு கொடுக்கணுன்னு ஆசை தான், ஆனால் உடனே கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் கேவ் வந்து நான் ஜஸ்ட்டு செஃப்பு மட்டும்தான், நான் சமைப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம கேவ் வந்து மெய் வந்து உடனே நான் வந்து ஒரு ப்ரோக்ராமர், நான் கோடிங் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்குறாங்க. ஆனால் கேவ் வந்து அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரியே மெய்யை வந்து பார்க்குறாங்க. மெய் வந்து நம்பர் தரலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, கேவும் வந்து அவன் ஹார்ட்லேருந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனுடைய நம்பரை எழுதி நம்ம கேவுக்கு வந்து கேவு வந்து அவனுடைய நம்பரை எழுதி நம்ம மைக்கு வந்து கொடுக்குறாங்க. மெய் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே நான் உனக்கு கால் பண்ணுறேன், என் நம்பரையும் நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மெய் வந்து சொல்ல, கேவுமே வந்து சொல்லிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மைக்கு வந்து தெரியாது கேவோ கிட்ட ஆல்ரெடி அவனுடைய நம்பர் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஹேக்கர் ஆச்சு, அதெல்லாம் நம்பர்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி மெய் வந்து வாய் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டாங்க. நம்ம மெய் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அகைன் வந்து அவன் மீல்ஸ் என்ஜாய் பண்ணுறது அண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம கேவோ வந்து சின்னதாக அவன் ஹார்ட்லேன்னு லைட்டான ஒரு ஸ்மைலோட மையவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து அங்கேருந்து வந்து ஒர்க் பண்ண போயிட்டாங்க. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து வந்து அகைன் அந்த ப்ளேஸை பார்க்குறாங்க. அங்கே வந்து மெய் இல்லை. ஓகே போயிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேவுமே வந்து விட்டுடுறாங்க. இப்போ மெய் போயிடுறான். யூஷுவலாக அவங்களுடைய டைம் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days ஆஃப்டர். ஆனால் நம்ம கேவ் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மெய் கால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து மெய் வந்து கால் மெசேஜ் ஸோ எதுவுமே வந்து அவன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 daysக்கு ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறமா மெய் வந்து நம்ம கேவுக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க. ஹாய் நான் வந்து மெய் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட கேவுக்கும் அது தெரியும் மெய் நம்பர் தான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்காங்களே. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி மட்டும் ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன வா தவிர நீ வேறு எதுவும் பேச மாட்டியா என்ன? உடனே அப்படி கிடையாது, நீ ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓ நான் கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன் என்ன? நீ எதுவுமே கேட்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு நான் கேட்பேன். அப்படியா சரி, மீட் பண்ணலாமா? மீட்டா எப்போ? நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், ஸோ இப்போ மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஜோமே வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ் போகுது. சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மையும் கேவும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் 2 பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க. நம்ம கேவ் வந்து மையிக்காக ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவன் ஆர்டர் பண்ணுறதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டிஷ்ஷஸ் வந்திருக்கும். ஸோ மை வந்து அதை பெருசாக ஃபஸ்ட்டு கண்டுக்கல. ஓகே மேம் மரத்தில் வந்து இது ஆர்டர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ வந்து மை வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. கேவ் வந்து அதை பார்த்துட்டு எதுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு, அதனால தான். ஓ உன்னுடைய ஃப்ரெண்டோட எல்லாம் வெளியில் போலியா என்ன? அவங்களுக்குமே ஒர்க் இருக்குப்பா, ஸோ அதனால் நாங்கள் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ சரி ஓகே, ஏன் நான் இங்கே வரது உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா என்ன? சாச்சா அப்படிலாம் கிடையாது, நீ இங்கே எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மையோ கேவும் அப்படி வந்து நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. அதுக்கிடையில் நம்ம ஷாவ் நாய்க்கும் வேவேக்கும் லவ் வந்து செட் ஆகிருக்கும். ஆனால் அவங்களுமே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டீப்பாலாம் போல், அவன் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஷாவ் நாய்க்கு வந்து லவ் செட் ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்குறாரு. யூஷுவல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ட்ரீட் கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான். அதை வந்து மெய் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஷாவ் நாய் பையலுக்கு வந்து லைட்டாக வந்து டவுட் வந்திருக்கும், இதுக்கு மெய் வந்து இந்த ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே நம்ம அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷாவ் நாயை வந்து அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுறாரு. இப்போ எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வேவே கிடையாது, மற்ற பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க, எல்லா ஃபுட்டுமே வருது. எல்லாருமே வந்து அந்த மீல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது கேவோ வந்து அவங்க வந்து ஃபுட்டை வந்து வச்சுட்டு போகும்போது மெய் வந்து கேவோ அப்படிங்கிற மாதிரி கேவோ கை பிடிக்கிறாங்க. இதை வந்து ஷாவ் நாய் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெய் வந்து கேவோ கூடமே வந்து அப்படி போகிறாங்க.
இவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் இவங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்தது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இதை பார்த்தாருன்னா உனக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நீ நல்ல ஒரு ஒர்க்கர், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் தெரிஞ்சுட்டு உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேச கேவோ எதுவுமே சொல்லவே இல்லை. மெய்வே பார்த்துட்டே இருக்காங்க. மெய் ஏன் என்னாச்சு, உனக்கு இது பிடிக்கலையா என்ன? அப்போது மெய் சொல்கிறோம், கேவோ சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது தனியாகவே வா, எனக்கு அதை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல கேவோ வந்து நான் தனியாக வரவா? ஆமாம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட்டமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் டைம் நீ வர மாதிரி இருந்தால் தனியாகவே வா அப்படின்னு சொல்ல கேவோ வந்து சரி ஓகேப்பா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் நெக்ஸ்ட் டைம் தனியாகவே வரேன் அப்படின்ட்டுருப்பாங்க. கேவோ சரி அப்புறம் மீட் பண்ணலாம், எனக்கு மெதுவாக பார்க்கட்டேன், நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கேவும் வந்து அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. எல்லாருமே வந்து ஆஷிஷுவல் அவங்களோட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சொல்கிறாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லா ஃபுட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கு, ட்ரிங்க்ஸுமே நல்லாயிருக்கு, இனிமேல் வந்து எந்த பார்ட்டி வச்சாலும் நம்ம இங்கே தான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து நம்ம மெய் வந்து அதெல்லாம் முடியாது, இங்கே யாரும் வராது இங்கே இதுக்கப்புறம் ஏன்னா செஃப் கோச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்ல அப்போ வந்து எதோ செஃப் கோச்சிக்கிறாரா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஷவனா இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே தான் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து வெளியில் வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து நம்ம வேவி வந்து அவங்க ஊருக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி சினாரியோலாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம மெய் வந்து ஏதோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்போ வந்து அவர் வந்து ஒரு வால்பேப்பர் வச்சுருப்பார். அந்த வால்பேப்பருடைய பிக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ வந்து மெய்க்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகுது, நான் இந்த வால்பேப்பரில் வைக்கலையே, நான் இது வரைக்கும் என்னோடய வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணதே கிடையாது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அகெயின் வந்து வால்பேப்பர் வைக்கலான்னு போகிறாங்க. பட் அவனால் வால்பேப்பரை வைக்க முடியல. அப்போ கரெக்டாக நம்ம வருவோம். வந்து மைக்கிட்ட என்னாச்சு, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லைடா இப்போ என்னுடைய வால்பேப்பர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அந்த ஞாபகம் மனதில் நீ தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இல்லையோ, நான் இது வரைக்கும் என்னோடய வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணதே கிடையாது. அகெயின் வந்து என்னோடய வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது கம்ப்யூட்டரை அப்படின்னு சொல்ல உடனே வந்து சரி நம்ம ஷவுனாயிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுனாயிட்டே போயிட்டு இந்த மாதிரி மெய்யுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல ஷவுனாயுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு ஹேக் தான் ஆகிருக்கு போலன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வால்பேப்பர் வச்சுருந்தேன்னு கேட்கவும் மெய்யுமே நான் அந்த வால்பேப்பர் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து வந்து சிரிச்சிட்டு உன் வால்பேப்பர் கூட அவனுக்கு பிடிக்கல படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. சரி வால்பேப்பர் மட்டும் எதுக்கு சேஞ்ச் பண்ணா, ஹேக் பண்ணாக்க ஏதாச்சும் எடுக்கணும்னு எடுத்துருக்கலாமே, எதுக்கு என் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணா, என் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே அக்கௌண்ட் ஹேக் பண்ணானா அப்படின்னு கேட்க நம்ம ஷவுனாய் வந்து அவனோட வால்பேப்பரை வந்து அகெயின் வந்து செட் பண்ணிவிட்டு ஐ திங்க் அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவன் லவ் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து அகெயின் வந்து இந்த வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வருவான். ஸோ நம்ம அவனை அப்போ கையோ காலமாக பிடிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே மெய் வந்து என்னது, அப்போது அது ஒரு வேளை பொண்ணாக இருக்குமோ, மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு ஷவுனாயுமே அங்கேருந்து போயிடுறாரு. இவங்க வந்து அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் வந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்த உடனே நம்ம மெய் வந்து ஷவுனாய்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு காமிக்கிறாங்க. இந்த பாரு அவன் மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லவும் நீ வந்து அவனுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே அவன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் ஷவுனை வந்து செக் பண்ணிருக்காங்க, இன்னொரு பக்கம் மெய் மெசேஜ் பண்ணுறாங்க. எதுக்காக நீ அவனுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண, இல்லை எதுக்கு வந்து என்னுடைய வால்பேப்பரை நீ வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல அந்த வால்பேப்பர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா தான் அந்த அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இதை பிடிக்கலையா, உனக்கு என்ன தைரியம் இருந்தாக்கா என்னுடைய வால்பேப்பர் பிடிக்கல நீ சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த பக்கம் கத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், வால்பேப்பர் கூட அவனுக்கு பிடிக்கல படுறா அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு வந்து மெசேஜ் பண்ணவங்க யாருன்னு ஃபேஸு தெரியல, ஆனால் வந்து அவன் வந்து ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷவுனாய் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ ஷவுனாய் சொல்கிறாரு அவன் ஒரு பையன் ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மெய் வந்து யோசிக்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த பார்ட் முடிச்சிடலான்டா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.